ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு எப்படி சால்னா பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த சால்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இடியாப்பத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். இது 1 கிலோ அளவுக்கு கோழி இருந்ததுங்க. க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கல 3/4 கிலோ அளவுக்கு கறி இருக்குது. இது அளவுக்கு நான் அளவு சொல்கிறேன். நாட்டுக்கோழியில் வந்து உங்களுக்கு மசாலா பிடிக்க டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்லையே கொஞ்சம் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு. இது ஊர் மசாலா. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மல்லி, மஞ்சள், மிளகாய், ஜீரகம். ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. இது போக நமக்கு சால்னா வைக்கையில் மிளகாய்த்தூள் சேர்ப்போம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்துக்கலாம். இது 3/4 கிலோ கறிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். சால்னாக்கு வந்து நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் அல்லது ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இது போக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் திரித்து வச்ச தூளும் சேர்த்துப்போம். அதனால் இந்தளவுக்கு மசாலா சேர்த்துட்டா போதும். பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனை ஊற வைக்கல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை. நம்ம தயிர் சேர்க்கறதுனால தக்காளி 1 தான் எடுத்துருக்கேன். தயிரை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலேயே நல்லா புரட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இல்லை விசில் வைப்பீங்க அப்படின்னா ஒரு 3 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லோ குக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்திலே போட்டு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாத்திரத்திலே வச்சு குக் பண்ணுறதா இருந்தால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம், அது குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவலோட 1 டீஸ்பூன் கசகசா வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். கசகசாக்கு பதிலாக முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து கூட நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னால் ஃப்ளேமை லோ பண்ணிக்கணுங்க. லோ பண்ணிவிட்டு தேங்காவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நீர்க்க சேர்த்து வச்சுக்கணும். இப்படி சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு சால்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக போட்டுட்டிங்கன்னா தேங்காய் ஃபுல்லாக பிரிஞ்சு சால்னாவில் அந்த கலர் கிடைக்காது உங்களுக்கு.
இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு லேசாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. நம்ம கோழி சால்னா செட் ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் வேக போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக நீங்கள் பிராய்லர் கோழி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சாலே போதும், இல்லை ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.